ஐயனார் துணை சீரியல்ல பல்லவன் இப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மான்னு ஒருத்தங்க வந்தாங்க, பாசத்தை காமிச்சாங்க. அம்மா போனதுக்கப்புறம் நம்ம அம்மாவை இழந்துட்டோமேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நீலா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திட்டு அவங்க வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்க. இப்படி போனவங்கள பற்றி யோசிக்காம உன் கூடவே இருக்கிறாங்கல்ல சின்ன வயசுலேருந்து, உன் அண்ணங்களை நினச்சி பாருன்னு அறிவுரை சொல்லி இப்போந்தான் நம்ம பல்லவனோட மனசில் ஒரு தெளிவை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பல்லவன் தெளிவாக இருக்கும்போது மறுநாள் காலையில் காலேஜ் போகும்போது அவங்க கண்ணில் பல்லவனோட அம்மா படுறாங்க. இதை பார்த்த பல்லவனோ அது அம்மா தானே, எதுக்காகம்மா என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி வேகமாக பின்னாடியே போகிறாங்க. பல்லவன் அம்மா இவன்கிட்ட பாத்திரக்கூடாது, இவன் பேசிட்டான்னா நம்ம ஏதாவது உளறிடுவோன்னு நினச்சிட்டு அவங்க பல்லவனை அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறாங்க. இருந்தாலும் பல்லவன் அம்மா நில்லுங்க, நான் உங்களை தாம்மா கூப்பிடுறேன்னு சொல்லி போய் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதை பார்த்த பல்லவன் அம்மா, ஏப்பா எனக்கு வேலை இருக்குது, அம்மா போயிட்டு வரேன், நீ காலேஜ்க்கு தானே போகிற, நீ அங்கே போ, நான் உன்னை இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல்லவனுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். அம்மா நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எதுக்குமா என்னை விட்டுட்டு போகணுன்னே நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னை பிடிக்கலையா, இல்லைனா அந்த ஆள் தான் ஏதாவது சொன்னாரா? எனக்கு தெரியும், அப்போ தான் ஏதாவது உங்களை சொல்லியிருக்கணும், அதனால தான் நீங்கள் வீட்டை விட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் பழைய மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. நீங்கள் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்தாலுமே எனக்கு நீங்கள் இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போவும் நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அம்மா எப்போதுமே அம்மா தானே, ப்ளீஸ்மா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, அந்த ஆளை நான் பார்த்துக்கிறேம்மா, அவர் உங்களை எதுவுமே செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே நம்ம பல்லவன் கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. இதை பார்த்த பல்லவன் அம்மா, இதை பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, என்னால் அங்கே வந்து முன்ன மாதிரி இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பல்லவன், என்னம்மா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதா? நான் தானம்மா உங்கள் குடும்பம், நான் இல்லாமல் உங்களுக்கு வேற என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவன் அம்மா மனசுக்குள்ள உண்மை எல்லாத்தையும் சொல்லி பல்லவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கிட்டாதான் நமக்கு பல்லவன் துணையாக இருப்பான், அவனை வச்சு தான் அங்கே ஏதாவது துட்டை கறக்க முடியும்னு நினைக்கிறாங்க பல்லவன் அம்மா. அதனால் நீ என் கூட வந்தாதான் உனக்கு எல்லா உண்மையுமே தெரியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவனும், எங்கே வரணும், நான் வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவனோட அம்மா பல்லவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வந்ததுமே, என்ன விஷயமா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்கீங்க, அப்போது இதுதான் உங்கள் வீடா, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பாரு, நான் இப்போ சொல்கிறது உனக்கு எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை. உனக்கு நடேசன் அப்பா கிடையாது, அந்த ஆள் உன்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பல்லவன், என்னது அந்த ஆள் அப்பா கிடையாதா? அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே, நீங்கள் என்னோட அம்மா தானே, அப்போது நடேசன் அவங்க தானே என்னோட அப்பாவாக இருக்க முடியும், என்னம்மா வளர்றீங்கன்னு சொல்கிறாங்க. இதை பாருப்பா, நான் வடநாட்டில் குஜராத் பக்கத்தில் தான் ஒரு ஏரியாவில் இருந்தேன், அங்கே நானும் என் கணவரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என்னோட கணவருக்கும் எனக்கும் பிறந்த பையன்தான் நீ. அப்போ நான் ஆதரவில்லாமல் நிற்கும்போது நடேசன் அவர் தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு வீடு பார்த்து போக தண்டியோ, நீ எங்கள் கூடவே இருன்னு சொல்லி நம்ம ரெண்டு பத்தையுமே அந்த வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கடுத்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். நீ கை குழந்தையா இருக்கும்போதே என் புருஷன், அதான் உன்னோட அப்பா, அப்போவே இறந்துட்டாரு. நான் கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறத பார்த்த நடேசன் அவர் தான், நீ தமிழ்நாட்டில் வந்தாது பொழப்பு தேடிக்கோன்னு சொல்லி தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். அப்படி கூட்டிகிட்டு வந்த அந்த மனுஷருக்கும் நிம்மதி இல்லை, எனக்குமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு தோணுச்சு, அதனால தான் அம்மா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். வரும்போது உன்னை கை குழந்தையா நான் அந்த வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நீ அங்கே உள்ள எல்லா பசங்க கூடயும் அண்ணன் தம்பியாக சின்ன வயசுலேயே பழக ஆரம்பிச்சிட்ட. உன்னை அங்கே விடும்போது என் கையிலையும் எந்த பைசாவும் இல்லை, வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் உன்னை எப்படி பார்த்துக்கிடுவேன்னு தெரியலை, அதனால தான் நீ அங்கே இருந்தால்
பாதுகாப்பாக இருப்ப அப்படின்னு நினச்சி தான் நான் உன்னை விட்டுட்டு வந்தேன். அதே மாதிரியே அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை அந்தளவுக்கு பாசம் கொட்டி பார்த்துக்கிட்டாங்க. நான் பண்ண பாவத்துக்கு தான் நான் இப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் போல. நீ இப்போ நல்லா இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. இந்த பாத்தியா, இதுதான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா நம்ம பல்லவனோட அப்பாவோட புகைப்படத்தை காட்டுறாங்க. இதை பார்த்த பல்லவன், அப்போ நிஜமாவே இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாப்பா, இதுதான் நடந்தது எல்லாமே. பல்லவனுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சதும் இப்போதான் ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த ஊருக்காரங்க எல்லாருமே நடேசன் ரெண்டாவதும் ஒரு வடநாட்டுக்காரியை கூட்டிகிட்டு வந்து இப்படி கல்யாணம் பண்ணி அவளையுமே கொன்னுட்டான். அந்த சின்ன பையன் எங்கேருந்து வந்தானே தெரியல. அந்த வடநாட்டுக்காரியோட பிள்ளைய தான் இப்படி எல்லாரும் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எட்டுக்கட்டி பேசும்போது கூட அதை உண்மைன்னு தான் பல்லவனுமே நம்பியிருந்தான். நம்ம அம்மாவுமே இந்த ஆள் கொண்டுட்டான்னு நினச்சி தான் நடேசன்கிட்ட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த கோமலுமே பல்லவனோட அம்மாவுமே திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் பல்லவனுக்கு சரி, நம்ம அப்பா இங்கே நம்ம அம்மாவை கொல்லலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு ஒரு நினப்பில் தான் இருந்தான். ஆனால் அவங்களுமே வந்த ஒரு 2-3 நாளையே சண்டை போட்டு போனதுனால அதுக்கும் காரணம் நம்ம அப்பா தான் சொல்லிட்டு நடேசனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க பல்லவன். அவங்க மேலே வெறுப்பை மட்டுமே காட்டியிருப்பாங்க. அதையுமே நம்ம நிலா தான் பேசி பேசி மாற்றி விட்டுருப்பாங்க. எல்லா உண்மையுமே தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு நான் பையனே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுமே என்ன அவங்க சொந்த பையன் மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு பல்லவன் கண் கலங்கி போகிறாங்க. உடனே கோமல், இதை பாரு பல்லவா, நீ எங்கள் வீட்டு பையன், நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன், இதை பாருங்க, இந்த உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் தான். இப்போ எனக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் எதுக்குடா அந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுங்கிற மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு மேலே பேசுகிறாதீங்க. என்ன சின்ன பிள்ளையில வேண்டான்னு தானே விட்டுட்டு போனீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு தானே விட்டுட்டு போனீங்க. அப்படியே இருந்துக்கோங்க. நான் இனிமேல் உங்களை பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வெளியில் வராங்க. வெளியில் வந்த பல்லவனுக்கு இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குது. அது எப்படி, எங்கள் அப்பாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்குது. நான் அந்த ஆளை எப்படியெல்லாம் அடிக்கிறதுக்கு கூட கை வாங்கினேன். ஏன் இந்த மாதிரி பண்ணேன், எங்கள் அம்மாவை எதுக்கியா வீட்டை விட்டு விரட்டினேன் அப்படின்னு கூட நான் கேள்வி கேட்டேன். ஆனால் எல்லா கேள்விக்குமே அமைதியாகவே இருந்த மனுஷனுக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்குதா? அவர் என்ன இதுவரைக்கும் சீன்னு ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லையே அப்படின்னு எல்லாத்தையுமே நினச்சி பல்லவன் ரொம்பவே குமரி அழுகிறாங்க. அப்படி அழுதுகிட்டே நிமிர்ந்து பார்த்தா அங்கே நடேசன் வந்து நிற்கிறாங்க. தன்னோட பையனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி தான் அவருமே நிற்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.